Students, I welcome you for the Sheba Group of School online class. So last class we have known about the electromagnetic waves. Now I am going to teach for the new topic. It's a ray optics. So ray optics means one ray will be travel in one certain vacuum. Okay. So what the ray will be travel means it's a light ray. So நம்ம லைட் ரே மீன்ஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம், நார்மலாக வந்து லைட் வந்து ஒரு இன்சிடென்ட் லைட், ஒரு நார்மல் லைட், அந்த மாதிரி லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த லைட் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதோட ரே பாஸ் ஆகுதோ வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த ரே வந்து நம்மளுக்கு எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நிறைய ரேஸ் இருக்குது, அதில் நம்மளுக்கு லைட் ரே மட்டும் எப்போயுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா இருக்கும்ன்றாங்க. ஸோ நவ் வி டேக்கன் as a introduction. Light is mystical. So it's a behavior of fascinating. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ்டிக்கல் ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரேஸ் இட்ஸ் டீல்ஸ் வித் ஆப்டிக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இதை எது கூட டீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் டீல்ஸ் வித் ஆப்டிக்ஸ். ஸோ இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜாமெட்ரிக்கல் வேவ் லென்த்தாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க இந்த லைட் ரேவை. ஸோ இட்ஸ் அ வேவ் ஆப்டிக்ஸ் டு ஸ்டடி. ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து பார்ப்போம். இதை வந்து நம்ம குவாண்டம் யூனிட் அப்படின்றாங்க. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இதை ஒரு டீட்டெயிலான ப்ரீஃப்லி எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைட். ஸோ இட்ஸ் ஸ்டடி அபவுட் த குவாண்டம் ஆப்டிக்ஸ். ஓகே. ஸோ இதோட ஒரு பார்ட்டை வந்து குவாண்டம் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் அ ரே ஆப்டிக்ஸ். ஸோ இந்த ரே வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஒரு டீவியேட்டட் பாத்தாக வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ அது வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகுனாலும், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேக்யூமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு, அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒரு கண்டெய்னராக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலுமே அந்த ரே வந்து ட்ராவல் ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த லைட் ரே வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இன் பிட்வீன் சன் அண்ட் த எர்த். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்துருப்போம், சன் வந்து அது நார்மலாக ட்ராவல் ஆகிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த சன்லேருந்து வர லைட் ரே நம்மளுக்கு யூவி ரே எல்லா ரேஸும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த லைட் ரே வந்து நம்மளுக்கு எர்த் கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ அந்த எர்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதோட அந்த லைட் ரேவோட ட்ராவல் ஆகிற டைமிங் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நார்மல் லைட் ரேவோட டைமிங் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம், இட்ஸ் ட்ராவல்ட் இன் 3 × 10⁸ ஸோ தட் மீன்ஸ் 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட்க்கு வந்து என்ன பண்ணுது, ட்ராவல் ஆகுது லைட் ரே. ஓகே. ஸோ இட் கம்பேர் டு எந்த ஒரு ரேவுமே வந்து கம்பேர் பண்ணோன்னா லைட் ரேக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லைட் ரே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது அப்படின்றாங்க. பர் செகண்ட்கே நம்மளுக்கு 3 lakh கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னா அப்போ வந்து அதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரேவுமே இருக்காது. ஸோ இது வந்து நம்மளை சுற்றி இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, அதாவது ஆட்டம், மாலிகுல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, குயிக்காக அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ரேவை வந்து பாஸ் அவுட் பண்ணுது. ஓகே. ஸோ 3 lakh கிலோமீட்டர்னு எடுக்கும்போது நம்மளுக்கு சன்லேருந்து எர்த்துக்கு ட்ராவல் ஆகிற டைமிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு 3 lakh கிலோமீட்டருக்கு பர் செகண்ட்கே ட்ராவல் ஆகுது. அப்போது 8 minutes 20 செகண்டில் வந்து சன்லேருந்து எர்த்துக்கு வந்து ரீச் ஆகிடுது லைட் ரே. ஸோ இதே வந்து இந்த எர்த் வந்து ரொட்டேட்ஸ் ஆகுது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லைட் ரே வந்து இன் கம்பேர் டு நம்ம ஹியூமன். ஓகே. ஸோ நம்ம தான் அந்த லைட் ரே அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிட்டோன்னா, நம்ம வந்து அந்த எர்த்து வந்து ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது 1 full ரெவால்யூஷனுக்கு வந்து டைமிங் எவ்வளோ எடுத்துக்கும், 7.5 times இட்ஸ் ரொட்டேட்ஸ் ஆன் த எர்த். ஓகே. ஸோ எத்தனை டைம் வந்து ரொட்டேட் ஆகும், 1 full ரெவால்யூஷன் 7.5 times வந்து நம்மளுக்கு வந்து எர்த்தை வந்து ரிவால்வ்ஸ் ஆகிடுது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்பீடில் வந்து லைட் ரே வந்து இருக்குது. இட்ஸ் கம்பேர் டு எனி அதர் ரே, இட்ஸ் அ லைட் ரே இஸ் அ செப்பரேட்டட். ஓகே. ஸோ இது வந்து எந்த ஒரு கண்டெய்னர் வேக்யூம்லேயும் வந்து ஒரு க்ளோஸ்டு வேக்யூமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓப்பன் ஏர் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஃப்ரீலி ட்ராவல்டாக ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா தான் இருக்கும். ஸோ நம்ம கேட்கலாம், ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மட்டும் இன் மிரர் ஆர் எனி அதர் ரிஃப்ளெக்ஷன், ஸோ அப்போ மட்டும் நம்மளுக்கு எப்படி வந்து அந்த ரே வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தாவே வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு கண்டெய்னரில் பட்டாலோ ஒரு ஆப்ஜெக்டில் பட்டாலோ அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும், அதோட ஒரு மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அப்போ அந்த லைட் ரே வந்து படுறது வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வேவ் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே. ஸோ எந்த ஒரு பெண்டட் ஆகிற பொசிஷனும் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நார்மல் பிளெயின் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்தோன்னா மிரரே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நார்மல் மிரர், பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மிரர். ஓகே. ஸோ கான்வெக்ஸ், கான்கேவ் அந்த மிரர்லாம் வேண்டாம், பிளெயின் மிரரே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மிரரில் வந்து நம்மளுக்கு வந்து ரே வந்து இட்ஸ் ட்ராவல் இன் ஒன் மிட் பாயிண்ட், இட்ஸ் ரிஃப்ளெக்டட். ஓகே. ஸோ
ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ரே வந்து அந்த மிரரில் படுறது வந்து இன்சிடென்ட் ரேனும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ அதோட ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நார்மல் ரே அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்பிட்வீனில் இருக்க இந்த ரெண்டு ரேக்குமே வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிளை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால் இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்சிடென்ட்க்கோ ரிஃப்ளெக்டடோ இன்பிட்வீனில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அந்த ரே வந்து பாஸ் ஆகிற ஏரியா. ஓகே, ஸோ இட்ஸ் அ இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இதுக்கு இருக்க மிட் பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ the ray is reflected in the angle in incident அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இன்சிடென்ட் ரே. ஓகே, ஸோ இன்பிட்வீனில் வந்து இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், என்னவா அசியூம் பண்ணி நம்ம இன் டெரிவேஷனுக்கு எடுத்துக்கிறோன்னு பார்த்தா I is equal to R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்சிடென்ட் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் நார்மல் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ சேம் வேவ் லென்த் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதே நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி இர்ரெகுலராக சர்ஃபேஸாக வருது அப்படின்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்கும் இர்ரெகுலராக வரும். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் a reflection. Definition of reflection: the bouncing back of light into the same medium when it's encountered the reflecting surface is called as a reflection of light. ஸோ அது வந்து என்ன ஆகுது, இட்ஸ் பவுன்ஸ் பேக். ஓகே, அந்த லைட் ரே வந்து என்ன ஆகுது, இட்ஸ் பேக் டு தி பவுன்சிங். ஸோ த சேம் மீடியம். ஸோ இந்த மீடியம் எப்படி இருக்குது, சேம் மீடியமில் தான். ஸோ இந்த லைட் ரே ட்ராவல் ஆகிறதுக்கு என்ன தேவை, ஒரு மீடியம் கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு ரே ட்ராவல் ஆகிறதுக்கும் ஒரு மீடியம் தேவை. மீடியம் மீன்ஸ் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் பட்டால் தானே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த ஆப்ஜெக்ட்லையுமே படலைன்னா ரிஃப்ளெக்ஷன்றது நம்மளுக்கு நடக்காது. ஸோ அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இட்ஸ் பாலிஷிங் சர்ஃபேஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக மிரரில் பார்த்துருப்போம். அந்த மிரர் வந்து நம்மளுக்கு ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி சேம் பிளைன் மிரராக இருக்குமா, இருக்காது. ஸோ ஒரு சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அந்த ரஃப் சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து பெயிண்டட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த பெயிண்டட் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிளியர் வியூவில் ரிஃப்ளெக்ட் வந்து ஆகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ பாலிஷிங் சர்ஃபேஸ். ஸோ இட்ஸ் அ 90 டிகிரி ஆஃப் த லைட் ஃபாலிங். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I அப்படின்னும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் R அப்படின்னும் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் அ நார்மல் ரே. ஸோ நார்மல் ரே வந்து ரெண்டு கேஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே. ஸோ இட்ஸ் அ கோப்ளானார். ஓகே, ஸோ கோப்ளானார் அப்படின்றாங்க. இட்ஸ் எக்ஸாம்பிள் இஸ் இட்ஸ் அ சேம் பிளேன் எக்ஸாம்பிள். ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I is equal to the angle of reflection. ஓகே, இட்ஸ் அ செகண்ட் கேஸ். ஸோ I is equal to R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இன்பிட்வீனில் வந்து இந்த ரெண்டு ரேக்கான ஆங்கிளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ I அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது வந்து 2I அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் அ மிட் பாயிண்ட் இஸ் O. ஸோ X and Y. ஸோ நெக்ஸ்ட் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் எனி ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு எடுத்துப்போம், இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுக்கும்போது கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் நம்மளுக்கு எப்படி இருக்கும், எப்பயுமே அந்த சர்ஃபேஸ் அதாவது ஒன் ஃபுல் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து ரெண்டாக கட் ஆகிறத தான் வந்து நம்ம என்ன சொல்வோம் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் வந்து பிட்வீன் பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்வோம் நம்மளுக்கு கான்கேவ் மிரர் அப்படின்றோம். ஆஃப்டர் பார்ட்டை வந்து நம்ம வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இட்ஸ் அ parallel ray. ஸோ இட்ஸ் அ irregular reflection also. Okay, so this is the irregular reflection will be follow. So the angle of deviation due to the reflection. So இந்த reflection மூலிமா angle of deviation will be follow. So angle of deviation அப்படின்னு எடுத்தோன்னா இது வந்து deviate ஆகுது. இந்த light ray என்ன ஆகுது நம்மளுக்கு deviate ஆகுது. So எப்படி deviate ஆகுது, it's incident ray and deviated ray of light is a angle of deviation. So நம்மளுக்கு வந்து ஒரு travel ஆகிற path இருக்கு. So this one is the angle of deviation due to the reflection. So the angle of between the incident ray and deviated ray, the light is traveling in their angle. It will be deviated. So அது என்ன ஆகுது நம்மளுக்கு deviate ஆகுது அப்படின்றாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு ரே வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு நார்மலாக என்ன ஆகும், லைட்டு ட்ராவல் ஆகிட்டு ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு ரீச் ஆன உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே,
ஸோ இது வந்து நம்மளுக்கு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி டிவியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்சிடென்ட் ஆகுதுல்ல அந்த லைன் வந்து நம்மளுக்கு இது உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ இந்த ரஃப் சர்ஃபேஸ் ஆஃப் மிரரில் வந்து என்ட்ரு ஆகிட்டு அதோட பேக் சைட் பிஹைண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டிவியேட் ஆகும். ஸோ இந்த ரே இதுக்கு ரிஃப்ளெக்டடாக எப்படி இருக்கும், ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்த ரேவை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வாட்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் தெரிகிற ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ அது மிரர் டைப்பில் வந்து நம்மளுக்கு வாட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அது க்ராஸாக வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் பொசிஷனில் வந்து அது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம டீவியேட்டட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ டீவியேட்டட் ரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ ஒரு மிரர்னு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சைடு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அது வந்து டீவியேட் ஆகும். ஸோ இதோட ஆங்கிள் நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த எக்ஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த டீவியேட்டட் ஆகிற ஆங்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம எடுத்து இதை மட்டும் நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 180 டிகிரியில் வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா, ஸோ 2i அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அந்த ஐயை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2i அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ deviated is equal to 180 minus 2i. ஸோ எதனாலன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு 2 ஆங்கிள் கொடுத்துட்டு தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாலோ இல்லை ஒரு சிங்கிள் ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துட்டு அனதர் 2 ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் என்ன பண்ணுவோம், 180 மைனஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல. ஸோ அதே தியரம் தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறோம். 180 டிகிரி கூட இந்த ஆங்கிள் கூட அனதர் 2 ஆங்கிளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஆங்கிள் தான் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த 2 ஆங்கிளோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ஐ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 180 மைனஸ் 2i போட்டோம்னா இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகிடும். ஸோ அதனால தான் ஆங்கிள் ஆஃப் ஏஓசி, ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏஓசி அண்ட் பிஓசி டிஓஇ. ஓகே, ஸோ அந்த 3 ஆங்கிளையும் வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன் 2 ஆல்ஃபா அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இந்த 2ஐயை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா அப்படின்ட்டு எதுக்கு டெரிவேஷன் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஐஆர்என் ஆக்ட் ஆன் த சேம் பிளேன். ஸோ இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே எல்லா ரேஸுமே வந்து ட்ராவல் ஆகுது வந்து சேம் பிளேனில் சேம் ஆங்கிளில் ட்ராவல் ஆகும்போது தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்டட் ரேவோ இல்லை நார்மல் ரேவோ வந்து ட்ராவலிங் பொசிஷன், அதாவது நம்மளுக்கு ரிஃப்ளெக்டட் ரே ட்ராவல் ஆகுது வேறு பொசிஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு நார்மல் ரேஸ்க்கும் வந்து ஆங்கிள் மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேம் ஆங்கிள் இல்லாமல் ஆங்கிள் மாறும்போது நம்மளுக்கு அப்போ என்ன ஆகும், இந்த ஆங்கிளும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அனதர் 2 ஆங்கிள்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ சேம் ஐ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் ஃபார்மேஷன் இன் பிளேன் மிரர். ஸோ பிளேன் மிரரில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் வில் பி வெரிஃபைட். ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கேண்டில் வந்து லைட் வந்து இருக்குது, த லைட் ரே ட்ராவல் இன் த ஒன் மிரர். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆஃப்டர் டிவியேட்டிங் த பொசிஷன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ரஃப் சர்ஃபேஸ் சைடு வந்து அது டிவியேட் ஆகுது. ஸோ அதோட நம்மளுக்கு வந்து அந்த ஆங்கிள் பொசிஷன் வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ எப்படின்னு பார்த்தோன்னா இதுலேருந்து வந்து இப்படி வந்து டிவியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வந்து இங்கே டிவியேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மிரரில் பட்டு தென் வந்து நம்மளுக்கு ஐஸ்க்கு வந்து நம்மளுக்கு நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்குது இல்லையா. பட் ஆனால் வந்து இது வந்து மிரருக்கு வந்து பிஹைண்ட் பொசிஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சேம் வியூ வந்து நம்மளுக்கு இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் நார்மல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ரியல் இமேஜ் அப்படின்ட்டு. ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு நம்ம என்ன வியூ பார்க்குறோமோ அதை வந்து அதே இமேஜை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது வந்து ரியல் இமேஜ், ரியலாக இருக்குது அப்படின்றத ரியல் இமேஜ் சொல்லுவோம். ஸோ விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு இட்ஸ் அசியூமிங் ஒன் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் அங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறதுனால அது விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம ஐஸில் பார்க்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ரே. பட் ஆனால் அது விர்ச்சுவல் இமேஜாக வந்து கன்வெர்ட் ஆகுது வந்து நம்மளுக்கு பிஹைண்ட் மிரரில் வந்து இப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளே அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிளை வந்து வெரிஃபை பண்ணுறது தான் virtual image angle அப்படின்னு சொல்கிறோம். So this image formation will be verified. So it's A is placed in the front of the plane mirror and point of incident is O. So இதை வந்து என்ன சொல்கிறாங்க, point of incident அப்படின்றாங்க. Okay, so it's calculating O அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So it's verified. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதோட ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை ஓ அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏபி அப்படின்னு எடுக்கும்போது ஏபி அப்படின்னு எடுக்கும்போது ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஏ ஸ்லாங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இந்த ஆங்கிளை வந்து நம்மளுக்கு ஆங்கிள் வைஸ் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, அதை 2 கேஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் AD is equal to A/D. So hence it's follow the angle of DAO is equal to OA/D. Okay. So next one வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுற இமேஜ் வந்து நம்மளுக்கு plane mirror object will be shown. So next characteristic of the image formed by the plane mirror. இது வந்து characteristicsலாம் சொல்கிறாங்க. The image formed by the plane mirror it's a visual, erect and lateral inverted spikes. Okay. So இது visualஆகவும் இருக்கும், erect imageஆகவும் இருக்கும் அப்படின்றாங்க. So left hand side or right hand side எந்த சைட்லையுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. So the size of image is equal to the size of the object. So this characteristic is same size of the image and the object. Okay. So நம்ம ஆப்ஜெக்டில் வந்து என்ன சைஸ் இருக்கோ அதே தான் வந்து நம்மளுக்கு இமேஜ்லேயும் ஃபார்ம் ஆகும், சேம். So the image distance is behind the mirror it's equal to the object distance in front of the mirror. So நமக்கு in betweenல இருக்க இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்கும் கால்குலேட் பண்ணோன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So next is the image placed with the two mirror, it's a angle, so angle 1 and angle 2. So the number of image n. So நம்மளுக்கு வந்து அந்த இமேஜோட நம்மளுக்கு nth சீரீஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஃபைனல் வியூ வந்து நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இங்கேயும் இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அதான் கேரக்டரிஸ்டிக் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சேம் ஆங்கிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெஷர் பண்ணால் தான் தெரியும், இல்லைனா அது வந்து nth நம்பர் ஆஃப் சீரீஸ். ஸோ இட்ஸ் ஃபார்மிங் த பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதோட ஹைட் மெஷர் பண்ணுறாங்க. ஹைட் வந்து h1 அண்ட் h2 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைட் வந்து h/2 அப்படின்னு டிபெண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹைட் will be measured in the angle. ஸோ இதோட ஹைட் ஓகே, ஸோ இன் பிட்வீன் இந்த மிரரோட ஹைட் ஆர் இந்த வியூவோட ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது h/2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல் மிரர். So this spherical mirror is a polishing surface. It's converted into the convex lens. So it's called the convex mirror அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.